திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம இன்றைய தினம் சென்னைக்கு மிக அருகில் கும்மிடிப்பூண்டிக்கு அடுத்து உள்ள ஆரம்பாக்கம் என்ற பகுதியிலிருந்து புலிக்காடு கடல் நீர் ஏரியில் படகின் மூலம் பயணம் செய்து அற்புதமும் அமைதியும் நிறைந்த இறுக்கம் தீவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆனந்தவள்ளி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் நடைபெற்ற உலக நன்மைக்கான 1008 சங்கபிஷேக விழாவினை கண்டு தரிசிப்போம். ஓம் நம சிவாயம். இறுக்கம் தீவில் உள்ள சிவாலயத்திற்கு செல்வதற்கு நாம ஆரப்பாக்கத்திலிருந்து பிவி பாளையம் என்ற ஊரின் வழியாக புலிக்காட்டு ஏரியில் உள்ள படகுத்துறையை சொந்த வாகனத்தின் மூலமாகவும் அல்லது தேராட்டோ மூலமாகவும் சென்றடையலாம். ஆரப்பாக்கம் புலிக்காட்டு ஏரி படகுத்துறையில் இருந்து இறுக்கம் தீவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆனந்தவள்ளி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கார்த்திகை கடைசி சோமவாரத்தில் நடைபெற்ற உலக நன்மைக்கான 1008 சங்காபிஷேக பூசையில் கலந்து கொள்ள ஏராளமான அடியார் பெருமக்கள் படகின் மூலமாக அங்கு சென்றார்கள். அந்த நிகழ்வையே தற்போது நாம் காண்கின்றோம். இந்த ஆரப்பாக்கம் படகுத்துறையிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இறுக்கம் தீவிற்கு சுமார் 1 மணி நேரம் படகில் பயணம் செய்து சென்றடையலாம். விசேஷ நாட்களில் நபர் ஒருவருக்கு 100 ரூபாய் படகு கட்டணம் வசூல் செய்கின்றார்கள். சாதாரண நாட்களில் அங்கு செல்வது சற்று கடினம்தான். பிரதோஷ நாட்களில் சில அடியார் பெருமக்கள் தனியாக படகு பேசிக்கொண்டு அங்கு செல்கின்றார்கள். அப்பொழுது சுமார் 2000 ரூபாய் வரை படகு கட்டணம் வசூல் செய்கின்றார்கள். எதுல வேணா இருங்க, பார்த்து வண்டமாமா. இது வந்து புலிக்காட்டு ஏரிமா, புலிக்காட்டு உப்பு நீர் ஏரி. இந்த புலிக்காட்டு ஏரி தண்ணியை குடிச்சு பாருங்க. உப்பு கறிக்குதா? உப்பு இல்லையா? கூளைக்கடா பெரிய பலவைங்களா இருக்கு. அது பேர் கூளைக்கடா. சிவசிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய சிவசிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய சிவசிவாய நம ஓம். நம சிவாய சிவாய சிவசிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கோயிலுக்கு எல்லா நாளும் வருவாங்களா இல்ல வருஷத்துல ஒரு நாள் தானா? வருஷத்துக்கு வந்து ஒரு முறை தான் இந்த மாதிரி வருது. நார்மலா தனியா வரவங்க ஒரு ஃபேமிலியா வரவங்க கூட எப்ப வேணா அவங்க நினைச்சு வரலாமா அந்த கோயிலுக்கு? பிரதோஷம் பௌர்ணமிலாம் வராங்களா? அதுக்கெல்லாம் வராங்க. பிரதோஷத்துக்கெல்லாம் எப்பவும் கண்டினியூ வராங்க. தனியா வந்தா ஒரு போட்டு புக் பண்ணி வரணும். தனியா வாடகை பேசிட்டு வந்துட்டு எவ்வளவு ஆகும்? 2000. சரிங்க. வந்துட்டு நம்ம சாப்பாடுலாம் இருந்துட்டு ஐயர் கோயிலாம் திறப்பாங்களா? சொல்லிட்டு இங்கே இருப்பாரு. பிரதோஷத்துக்கு ஆனா வந்துருவாங்க.
எங்க பையன் பாக்கணும். ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து வந்தாக்கா இந்த இருக்கம் கிராமத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த தீவுக்குள்ள ஒரு அமைதியான கிராமம் அமைந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இருக்கம் தீவில் அமைந்துள்ள எல்லையம்மன் கோயில் இது. எல்லையம்மனை வணங்கிட்டு நம்ம அப்படியே சிவாலயத்துக்கு போவோம். 1982 இந்த வீடு இங்க கட்டப்பட்டிருக்கு. இந்த வாட்டி தான் ரோடு போட்டாங்களா? இவ்வளவு நாள் ரோடு கிடையாதான் இதுக்கு. நிறைய கோயிலா இருக்குமா? இல்லைங்க, சிவன் இல்லாத இடம் எங்க? எல்லா இடத்துலயும் சிவன் இருப்பார். அவர் தான் இருப்பார். நடந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆனந்தவல்லி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் சிவாலயம். இன்றைய தினம் இங்கு 1008 சங்காபிஷேகம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆண்டுதோறும் இந்த சிவாலயத்தில் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் திங்கட்கிழமை 1008 சங்காபிஷேகம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுது. ஓம் நமச்சிவாய. அகில இந்திய ஸ்ரீ சிவசக்தி தர்ம சமிதி நடத்தும் 14ஆம் ஆண்டு சங்காபிஷேகம் இருக்கத்திலே இன்று சிவசக்தி கண்ணா அவர்கள் தலைமையிலே சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது சிவசக்தியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக இறைவன் அருள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இன்றைக்கு இந்த தீவு
என்பது ஒரு சிறந்த ஒரு கோயிலாக பல ஆண்டு காலமாக இந்த கோயில் இங்கே நிர்வகிக்கப்பட்டு நம் சிவசக்தி சார்பாக 14 ஆண்டுகளாக இந்த சங்காபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற மக்கள் எல்லாம் பெற, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் அருள் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே சிவசக்தி ஆண்டுதோறும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற மக்கள் இன்றைக்கு மழை காரணமாக எத்தனையோ போன ஆண்டுகள் மழை காரணமாக எப்படி செய்வது என்று நல்ல இருந்தது. இந்த ஆண்டு மழை வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி 8ஆம் தேதி மழை நின்றுவிடும் என்கின்ற நோக்கத்திலே தொடர்ந்து நாங்கள் பணியாற்றினோம். இன்று வெற்றிகரமாக எல்லோரும் வந்து இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் அருளும் பெற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற இறை அருளை எல்லோருக்கும் வழங்குகின்ற வகையிலே சிவசக்தி அகத்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி பரமேஸ்வரி ஆலய சந்நிதியில் இன்று இருக்கும் கிராமம் இது ஒரு தீவு, சுற்றியும் தண்ணீர் இருக்கும். இந்த தீவானது போட்டில் வர வேண்டிய ஒரு சூழல். அதனால் ஒரு நாள் இன்றைக்கு இங்கேயே செலவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கோயில், சிறப்புமிக்க கோயில் தீவிலே இருக்கின்றது. இதை கண்டுகளிக்க அத்தனை மக்களும் வந்து பிரார்த்தித்தால் வேண்டியது வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிவ ஆலயம் இதோடு பணியாற்றிய சிவசக்தி நண்பர்களும் எங்களுக்கு பொருள் உதவியும் நிதி உதவியும் அளித்த அத்தனை பக்தர்களுக்கும் எங்களுடைய சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் சிவசக்தியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே சிவத்தாளம் என்பது ஆண்டுதோறும் 2 ஆண்டுகளாக இங்கே வைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நமக்காக இலவசமாக வந்து இந்த சிவத்தாளத்தை இந்த ஏரியாவிலே நடத்தி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்த உடனே இங்கே வந்து சிவத்தாளத்தை செய்த திரு ஜீவா அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் கூட சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி நமக்காக என்றென்றும் எங்களோடு யூடியூப் சேனலாக இன்றைக்கு 2 யூடியூப் சேனல் வந்திருக்கிறது. எப்போதுமே நித்யா டிஜிட்டல் எங்களுக்காக வந்து சிவசக்தி சார்பாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து எங்களை ஊக்குவிப்பார்கள். இப்போது இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு யூடியூப் சேனல் அவர்களுக்கும் சமரத்த ஜோதி அவர்களுக்கும் எங்களுடைய சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி சிவசக்தி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
சிவாய நம. அருள்மிகு கூவம் திரிபுர சுந்தரி சமேத திருவிற்கோளநாதர் ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கைலாயவாத சிவத்தொண்டுகளை தற்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மென்மேலும் இந்த கோவில் இன்னும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் எம்பெருமானையும் கைலாயநாதரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய. இந்த சங்காபிஷேகத்தை 14 ஆண்டு முன்னாடி 20 பேர் வச்சு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 800 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து போனால் எல்லாருக்கும் சுபகாரியம்தான், நல்ல விஷயம் நடக்கும். இங்கே இன்னும் வருஷம் வருஷம் பெருகிட்டு இருக்காங்க. இங்கே ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசக்தி நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா பாடுபட்டுருக்காங்க. சிவாய நம. ஓம் விஷயம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவனே போற்றி. கடவுளுக்கு இங்கே வந்தாக்கா உங்கள் குறைகள்லாம் எல்லாமே தீர்ந்து எந்த குற்றம் குறை இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போய் செய்யலாம். உங்களுக்கு எந்த இது பண்ணியிருந்தாலும் எல்லாமே இங்கே எல்லாமே தீர்ந்துடும். நோய் நொடி இல்லாமல் நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க எல்லோரும் வந்தால் நோய் நொடி இல்லாமல் போகலாம் இங்கே வந்தாக்கா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஹரஹர மகாதேவ சம்போ சங்கர். இந்த சிவசக்தி ஆரம்பித்த எங்கள் பாலாஜி சுவாமி என்றவர் அவர் ஆரம்பித்து வச்சு இவ்வளோ நாளாக இதை கொண்டு போய் வைக்கிற எங்கள் கண்ணன் சாமி ரொம்ப மிக மகிழ்ச்சி சொல்லிக்கணும். இந்த விஷயத்தில் இந்த ஊருக்காரர் இந்த தலைவரும் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய. எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவர் கிட்டே இருந்து எங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணித்தராரு. அதே மாதிரி டிராக்டர் அனுப்புகிறாரு. இதே மாதிரி வருஷமும் எங்களுக்கு இந்த வட ராமேஸ்வரம் என்னக்கூடிய இந்த இருக்குத்தல் இருக்கும் இந்த தேவாலயத்தை நாங்கள் 20 பேரை வச்சு ஆரம்பித்தது இன்றைக்கி 800 பேருன்றது அசுர வளர்ச்சி. பகவான் வந்து ராமரே பிரதிஷ்டை பண்ணதாக ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலை எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அப்பனை தரிசிக்கணும் என்று மனமாற எல்லாரையும் வேண்டி ஓம் நம சிவாய். அகத்தி ஈஸ்வராய வட ராமேஸ்வரம் போற்றி போற்றி இருக்கு கிராமம். நன்றி. சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. இருக்கும் கிராமத்தில் வடராமேஸ்வரம் விளங்கும் இருக்கும் கிராமத்தில் பாலாஜி குருசாமி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த கார்த்திகை சுவாமிவார் சங்காபிஷேகத்தை நம்ம இப்போ இருக்கிற சுவாமிகள் எல்லாரும் அனைவரும் ஆரம்பத்தில் இருக்கிற சிட்டியார் சுவாமிகள் அனைவரும் சேர்ந்து இந்த வில்லேஜுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பேரை கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் ரியலி கிரேட். ஆகையால் எல்லோரும் மறுபடியும் இதை டெவலப்மெண்ட் பண்ணி எல்லாம் மறுபடியும் இப்போ 800 பேருன்றது மோர் தென் 1000 பேருக்கு மேலே வந்து நம்ம கோயில் கும்பிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த இருக்கம் கிராமத்தில் வாழக்கூடிய உங்க பேர் என்னங்கம்மா? என் பேரு விசாலி. சொல்லுங்கம்மா இந்த இருக்கம் ஊரை பத்தி. கிராமத்து எல்லைக்குள்ள இந்த ஊரோட அனுபவம் என்னன்னா, இந்த ஊருக்குள்ள இது ஒரு ஊர் பசியம்பட்டினமான ஊர். இந்த ஊர் இருக்கும் கிராமத்து எல்லைக்கு சொந்தக்காரி பொன்னியம்மா தான். இந்த சிவபெருமான் கோயில் இந்த பொன்னியம்மா இருக்காங்க. இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை குடுத்தனம் இருப்பாங்க? எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க? இந்த ஊர்ல இருக்கிறாங்க ஒரு 2000க்கு மேல இருக்கிறாங்க. அப்படியா இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு இல்லை, வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் தலைக்கட்டு மூலமா இருக்குது. இருக்கிறவங்க விவசாயம் தான் பண்றாங்க. இருக்கிறவங்க எல்லாம் விவசாயம் தான் பண்றாங்க. மொத்தம் விவசாய வேலை தான் செஞ்சு இருக்கிறாங்க. அந்த நாள்ல கிஞ்சில் பிராஞ்சி போயிச்சாங்க. கிழிஞ்சல். ஆமா. அந்த நாள்ல நீங்க எது ஒண்ணுனாலும் போட் மூலமா வெளியில போயிட்டு வரணும். போட் மூலமா போயிட்டு வந்து இந்த ஊர்ல போயிச்சுங்கிறோம். ஆனா இருந்தாலும் இந்த ஊர் வந்து ஒரு பட்டினி பசிமான ஊர். இப்போ இந்த ஊருக்கு ஓட்டு எல்லாம் இருக்குல்ல, எலெக்ஷன் இருக்குல்ல, தமிழ்நாடு எலெக்ஷனா ஆந்திரா எலெக்ஷன். ஓகே ஓகே. ஆனா இந்த ஊருக்குள்ள ஒரு ரோடு போடணும். ரேஷன் கடை எல்லாம் இந்த ஊருக்கு, ரேஷன் கடை எல்லாமே ஆந்திரா சைடு தான். அங்க போய் தான் வரணும். எல்லாம் தடா இருக்கும் கிராமத்து தடா மண்டலம்னு வந்து இப்போ வந்து இருக்கும் கிராமம் திருப்பதி மண்டபம்னு வந்திருக்குது. அப்படியா மாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வந்திருக்குது. இப்போ ஊரு வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கிறதும் தண்ணியில டம் பூச்சின்னு ஒரு வாய்க்கும் ஒண்ணுதான். அப்படியா பரவாயில்ல. நீங்க பல தலைமுறையா இங்க இருக்கிறதுனால நீங்க அதை இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பசங்களுக்கு இங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்குலாம் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? இங்க வந்து டெய்லி போய் படிச்சுட்டு வராங்க பசங்க. இங்க படிச்சு நல்ல முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல நிறைய.
அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? இந்த ஊர்ல இங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த ஊர் மூலமா வந்து இருக்கிறதுக்கு வேணாட்டுக்கு ரோடு கேக்குறாங்க. இருக்கும் வேணாட்டுக்கு ரோடு கேட்க நாங்க இப்படி சூலூர்பேட்டை பாதை போக கூடாது. தெய்வ சக்தி வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கு, அதனால பாதை போடக்கூடாது. யாரும் கிளம்பி போக கூடாது. என் மக்கள் என்னை நம்பி இருக்குதுங்க. உங்களும் இந்த ஊரை மாத்துறேன் நானு. தெய்வ சக்தி போராடுது. அப்படியா? அரசாங்கம் மூலமாவும் இந்த ஊருக்குள்ள ஒரு ரோடு போட வைக்கணும். எனக்கு மக்கள் உதவி கேளுங்க. உதவி கேட்டு இந்த ஊருக்குள்ள ரோடு போட வேணாட்டு இருக்கிறதுக்கு ரோடு போட வச்சிங்களா இந்த ஊரு ஃபேமஸ் ஆயிடும். நிறைய மக்கள் வந்து போறதுக்கு இருக்கும். ஆட்டோ வரத்துக்கு பஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஊரும் சேதாரம் நல்லா சேதாரம் இல்லாத மகளுக்கரமா நம்ம மக்கள் வாய்க்குடி சக்தி இருக்கும். தெய்வ சக்தியும் ஒரு பெருமை இருக்கும். தெய்வம் போராடுது. சிவபூஜைக்கு வந்திருந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் அமைதி நிறைந்த இந்த இறுக்கம் தீவிலிருந்து பிரியா விடை பெற்று எங்கள் இடத்துக்கு திரும்புகிறோம். மறுபடியும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இறுக்கம் தீவு அமைஞ்சிருக்கு. ஆண்டுதோறும் நாங்கள் இங்கே வந்து இந்த சிவபூஜையில் கலந்துக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இங்கிருந்து நாங்கள் விடை பெற்று கிளம்புகிறோம். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். நன்றி ஐயா, நன்றி. தனி பெரும்
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை